ராஜ்யசபா தேர்தல் ஓட்டுப்பதிவுக்கான பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சி தனது மௌனத்தை நீட்டித்து வருகிறது. தமிழகத்தில் இருந்து 6 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளன. 6 இடங்களுக்கு அதிமுக சார்பில் 4 பேர், அதிமுக ஆதரவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் டி. ராஜா என்ற 5 பேரின் வெற்றி உறுதியாகியுள்ளது. 6வது இடத்திற்கு திமுக சார்பில் கனிமொழி, தேமுதிக சார்பில் இளங்கோவன் போட்டியிடுகின்றனர். திமுகவிற்கு மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் கட்சி ஆதரவளித்துள்ளது. தேமுதிகவில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள 6 எம்எல்ஏக்கள் ஓட்டு போடலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி தந்துள்ளது. பாமக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துவிட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மௌனம் இதுவரை கலையவில்லை. செவ்வாயன்று தமிழகத்திற்கு வரவேண்டிய காங்கிரஸ் கட்சியின் மேலிட பார்வையாளர் முகுல் வாஸ்னிக் தனது பயண திட்டத்தை மாற்றியமைத்துள்ளார். தனது ஆதரவு திமுகவுக்கா தேமுதிகவுக்கா என்ற காங்கிரஸ் கட்சியின் முடிவை எதிர்பார்த்து 2 கட்சிகளுமே காத்திருக்கின்றன. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் ராஜ்யசபா தேர்தலின் ஓட்டுப்பதிவுக்கான நடவடிக்கைகள் தேர்தல் அதிகாரியும் சட்டசபை செயலாளருமான ஜமாலுதீன் தலைமையில் நடந்து வருகிறது. தேர்தல் பார்வையாளரான பிரவீன்குமார் அனைத்து பணிகளையும் மேற்பார்வையிட்டு வருகிறார்.